வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு பாப்புலேட்டிவிட்டி தொகுதியில் திமுக கட்சியில் யாருக்கு வேட்பாளர் சீட்டு ஒதுக்க போறாங்க கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு பயங்கரமான மும்மரமான எதிர்பார்ப்போட திமுக கட்சி சார்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிமுகவும் பயங்கரமா மும்முரம் காட்டிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் பழனியப்பன் அவர்கள் நிக்க வைக்க போறாங்களா, இல்ல தற்பொழுது மாநில திமுக வர்த்தக அணியில துணை செயலாளர் இருக்காரு இல்லையா சத்தியமூர்த்தி அவர்கள், அவருக்கு சீட்டு கொடுக்க போறாங்களா அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு கணக்கு போட்டு அதிமுக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வந்து சத்தியமூர்த்தி அவர்களுக்கு தான் சீட்டு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக நிர்வாகிகள் நினைக்கிறாங்களோ இல்லையோ, திமுக தொண்டர்கள் நினைக்கிறாங்களோ இல்லையோ, அதிமுக பயங்கரமான மும்முரம் காட்டிட்டு இருக்காங்க. இது ஏன் அப்படின்னா சத்தியமூர்த்தி அவர்கள் நின்னாங்க அப்படின்னா அதிமுக தற்போது உள்ள சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி அவர்களுக்கு தான் சீட்டு ஒதுக்க போறாங்க கம்பல்சரி. இதுல வந்து எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனால் முல்லைவேந்தன் அவர்களுக்கு தான் சீட்டு ஒதுக்குவாங்கன்னு சொல்லி எல்லாமே ஒரு பேச்சு அரசியல் புரசலா ஓடிட்டு இருக்கு. அது அதிகாரப்பூர்வமா இன்ன வரைக்கும் அந்த மாதிரி கருத்துக்கள் வந்து இன்ன வரைக்கும் அதிமுக தலைமையிலிருந்து வெளியே வரல. ஆனா இன்னைக்கு சூழல்ல வந்து சத்தியமூர்த்தி அவர்களுக்கு தான் சீட்டு ஒதுக்கணும்னு சொல்லி அதிமுக வந்து கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு மறைமுகமான ஒரு லிங்க்ல போய் திமுக மேலிடத்துல இருக்கிற முக்கியமான பொறுப்பாளர்கிட்ட அதிமுக நிர்வாகிகளே அதிமுக தலைமை கழகமே மறைமுகமா வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் பாப்புலேட்டிவிட்டி தொகுதியில் திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் பழனியப்பன் அவர்களுக்கு மட்டும்தான் இங்கே வந்து சீட்டு ஒதுக்க போகிறாங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சத்தியமூர்த்தி அவர்களுக்காகட்டும் மற்ற வேட்பாளர்களுக்காகட்டும் மற்ற நபர்கள் வந்து இந்த கட்சியில் திமுக கட்சியில் வேட்பாளர் பதவி கேட்டாலுமே அந்த சீட்டு தகுதி கேட்டாலுமே அவங்களுக்கெல்லாம் தகுதி இல்லை அப்படின்னு நாமளும் சொல்லிட முடியாது. எல்லாருக்கும் ஒரு தகுதி இருக்குது, எல்லாருக்கும் மக்கள் சக்தி இருக்குது. கண்டிப்பாக அந்த அமைப்புகள் எல்லாத்துக்கும் அதனுடைய சூழல் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற சூழல் அரசியல் சூழலில் திமுக மேற்கு மாவட்ட செயலர் பழனியப்பன் அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்குற சூழல் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு ஒரு வேலை வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஏற்கனவே ஒரு 10,000 வாக்கு வித்தியாசம் தான் தோத்தாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்தது பாமகவுடைய சித்தாந்தம், பாமகவுடைய வேலை. அவங்க வந்து முழுமுச்சா இறங்கி வேலை செஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எங்களுடைய ஐயா வந்து அவர் தவறாக பேசியிருக்காரு, எங்களுடைய அண்ணா அன்புமணி ஐயாவும் தவறாக பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சமூகத்தையே ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிற அதே சத்தியமூர்த்தி அவருடைய சமூகத்தை சார்ந்தவங்களும் எதிர்ப்பாக தான் நிற்பாங்க. ஸோ அவங்களுடைய ஓட்டை உடைக்கிறதுக்கும் சத்தியமூர்த்தி எதிராக திசை திருப்பறதுக்கான வேலையை தான் தற்பொழுது களத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது உதவி செய்கிற மாதிரி. எப்படி உதவி செய்கிற மாதிரி, சத்தியமூர்த்தி அவர்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் ஜெயிப்பாரு அப்படின்னு தூண்டி விட்டு திமுக நபர்களையே தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க தற்போது இருக்கிற இங்கே லோக்கல் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து திமுக கழகம் வந்து வேடிக்கை பார்க்கல. யார் யார் கூட எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றது திமுக கழகம் பார்த்துட்டு தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல இல்லை. கண்டிப்பாக இந்த சூழல் மாறும். திமுக மேற்கு மாவட்ட செயலர் பழனியப்பன் அவர்களுக்கு தான் பாப்புலேட்டிவிட்டியில் 2026 ஆண்டு வேட்பாளர் சீட்டு ஒதுக்க போறாங்கன்றது உறுதி. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.